ஹாய் டியர், டுடே நம்ம டியர் ஹாங்ராங் அப்படிங்கிற ஒரு கே ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கே ட்ராமா தான். அதுலேயும் இதில் ஒரு சாங் வரும். அப்பப்பா அது அப்படி இருக்கும். அது கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூக்கிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சாங் இதில் இருக்கும். நான் முடிஞ்ச உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு அதை ஆட் பண்ணுறேன் டியர். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான் அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி நேரத்தில் அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள வெள்ளையா பெருசா அதுவும் முடிய நீளமாக வளர்த்திட்டு பேய் மாதிரி ஏதோ ஒன்று அங்கே வந்து நிற்குது. இதை பார்த்து அந்த குழந்தை பயந்தாங்கி கீழே விழுந்துருவான். ஸோ இந்த குட்டி பையன் பேர் தான் ஹாங்ராங். இவனோட பேரை வச்சு தான் இந்த மொத்த கதையுமே ஆரம்பிக்கும் அண்ட் முடியும். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய மாகாணம் ஃபுல்லாகவே வந்துட்டு சின்னையாவை காணோம் சின்னையாவை காணோம்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹாங்ராங் இருக்கான்ல, இவனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மின் குடும்பம் அப்படிம்பாங்க. இப்போது இந்த ஊரில் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த சர்நேம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையனை காணோன்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணு இருக்கால, இவ தான் ஹீரோயின். இவ பேர் பார்த்தீங்கன்னா ஜேஇ. ஸோ இவனோட தம்பி தான் அந்த குட்டி பையன் ஹாங்ராங். அவனை காணோன்னு சொன்னதும் இவளும் எல்லா பக்கம் காடு மாறன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறா. அவனா இவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ இப்போ எப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கத்தி மேலே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் ஏதோ சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க ஊரில் இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல். இவங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்ராங் காணாமல் போனால அவனை கண்டுபிடிக்க ஹாங்ராங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜையை நடத்தியிருப்பாங்க. ஸோ இங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காகவே சில பேர் இருப்பாங்க போல். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அப்பா அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட போயிட்டு என்னோட பிள்ளைய கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்ராங் இருக்கால, அவனோட தாய் மாமா. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராணி அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. ஆனால் இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, வர்த்தகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெல்த்தியான ஃபேமிலி. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாங்ராங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் அவனோட வரைபடத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒட்டுவோம், பட் அப்போல்லாம் வரைய தானே செய்வாங்க. அந்த மாதிரி வரைஞ்சி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பக்கமும் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சா கொடுங்க, அந்த மாதிரி பணம் கொடுப்போம், சன்மானம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய நம்பிக்கை இருக்கும். அப்படியே ஒரு குருதேவியை வச்சு அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால் அவங்க அப்படியே கால் ஸ்லிப் ஆகிட்டு மொத்தமாக அப்படி கீழே விழுந்திருப்பாங்க. கால் அப்படியே கிழிச்சிருக்கும் அந்த கத்தியில். இப்படி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தங்க அவன் தேடிட்டு இருக்க. அவனோட அக்கா பார்த்தீங்கன்னா ஜோயி இருக்கால, அவளுக்கு எங்கே பார்த்தாலும் அவன் நிற்கிற மாதிரியே இருக்கும். அவள் ரொம்பவே அவனை மிஸ் பண்ணுறா. ஸோ இப்படியே தான் பல வருஷங்கள் கிடக்குது. ஆனால் இன்னுமே ஹாங்ராங்கை கண்டே பிடிக்க முடியல. ஸோ இப்படியே தான் பல வருஷங்கள் கடந்துருச்சு. குட்டி பொண்ணாக இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. அவளை பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா. அப்போது அந்த பக்கம் நிற்கிற குட்டி பசங்கள்லாம் வந்து அந்த போஸ்டர் இருக்குல்ல, ஸோ இப்போ ஒரு வேளை ஹாங்ராங் வளர்ந்துருந்தானா இந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனோட வரைபடத்தை வரைஞ்சி ஒட்டியிருப்பாங்க. அதை அந்த பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவனோட அக்கா ஒரு பூதமா, அவள் தான் முழுங்கிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா ஊருக்குள்ளே காணாமல் போகிறவங்கலாம் அந்த பூதத்தோட வயிற்றுக்குள் தான் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளை பார்த்தீங்கன்னா இன்னுமே அவளோட தம்பியை தேடுறதை விடவே இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா குடிச்சு ரொம்ப ஸ்மோக்கெல்லாம் பண்ணி குடிபோதைக்கு அடிமையாயிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட பையனை காணோம் அப்படிங்கிற ஒரு துக்கத்திலேயே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி மதுபோதை குடிபோதைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிமையாயிடுறாங்க. இவங்க இப்படி மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால இவங்களோட பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இதோ இவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு, அப்பா நான் தான் ஹாங்ராங், உங்கள் பிள்ளை என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஆனால் இவன் ஒரு போலி போல் பணத்துக்காக நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்குன்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போய் சொல்ல அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்றாங்க. இவன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி தான் நான் தான் ஹாங்ராங்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்தவங்க எல்லாரும் போலின்னு கண்டுபிடிச்சா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து அவங்கள சித்திரவதை பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்த சீன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட தாய் மாமா இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு புலி படத்தை வரைஞ்சி இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, இதை பார்த்துட்டு ஹாங்ராங்கோட அப்பா வந்துட்டு இதை புகழ்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஓவியன். இவனுக்கு இந்த மாதிரி வரையது பிடிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மூங்கல் காடு இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல இருப்பான். அதனால் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருப்பான். அதனால் அப்பாவோட பிஸ்னஸை இவனோட தங்கச்சி தான் நடத்திட்டு இருப்பா. ஆனாலும் இப்போ பையனை காணுங்கிற சோகத்தில் அவளும் குடிச்சு இது பண்ணிகிட்டே இருக்க. அவளோட புருஷனான இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கிறான். இப்போ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அப்படியே ஒரு லேம்ப் எடுத்துட்டு அங்கே காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறா. ஸோ அவள் எங்கே போகிறான்னா வழக்கம் போல் ஹாங்ராங்க தேடி போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட சிக்கிக்குவா. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா இவளை அப்படி துரத்திட்டு இருக்கா. டக்குன்னு இவளை யாரோ வந்து காப்பாற்றுறாங்க.
ஸோ அது வேற யாரும் கிடையாது, இவளோட அண்ணா தான். ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹாங்ராங் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் ஹாங்ராங்கோட அப்பா அவனோட இடத்துக்கு அதாவது ஒரு ஆம்பளை பையன் வேணும்ல. ஸோ அதனால் இவனை வந்துட்டு தத்தெடுத்திருப்பாங்க. ஸோ அவனோட வேலை எல்லாமே இவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயினும் இவனும் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா வயிற்றுல பிறக்கல. ஸோ வேற இதுங்கிறதுனால அவங்களுக்கு இவங்க 2 பேர்த்தையும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா மூஜின். ஹீரோயினை அப்படியே ஒளிய வச்சிருக்கான் ஒரு பல்லக்குக்குள்ள, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஹீரோயின் அவன் துரத்திட்டு வந்ததுனால ஒரு வில்ல மாதிரி அவன் துரத்திட்டு வரங்காட்டிக்கு ஒளிய வச்சிருக்க. இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா இல்லை நான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அதை ஓப்பன் பண்ணேன். அப்போ ஹீரோயின் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி இது பண்ணிட்டு முடியால விரிச்சு போட்டு உட்காந்துருப்பாளா. ஸோ இதை பார்த்து அந்த வில்லன் ஷாக்காகி பயந்து போயிடறான். ஏன்னா ஒரு ஆம்பளை நினச்சி தேடி வந்திருப்பான், உள்ள ஒரு பொம்பளை இந்த மாதிரி பார்த்தங்காட்டிக்கும். இப்போது ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல, அவன் என்னோட ஒய்ஃபை நீ எதுக்கு இந்த மாதிரி பார்த்த, ஸோ உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அது இல்லாமல் இந்த ராத்திரி நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் தண்டனை கொடுத்துருவான். அதுக்கப்புறமா மூஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீ ஏன் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற, கம்மியாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவளோட தம்பியை தேடிட்டு இருப்பாள். ஸோ அதான் சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அண்ணா நீ 3 மாசமா வேலை விஷயமா வெளியே இருந்தல, உன்னையும் ரொம்ப மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த சீன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் தான் மூஜின் கிட்ட வெள்ளி பரிவர்த்தனை எல்லாமே இனிமே நீ தான் பார்த்துக்க போற அப்படின்னு சொல்ல. அப்போ மூஜினும் கேட்குறான், இதெல்லாம் அவங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க, அதாவது ஹாங்ராங்கோட அம்மா இருப்பாங்கல்ல அவங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க, அதை எப்படி நான் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்க, அவங்களோட மனநிலை சரியில்லை, ஸோ நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா எல்லா பொறுப்பும் இனிமேல் உனக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹாங்ராங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா செம்மையாக குடிச்சிட்டு எனக்கு இன்னும் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போது அந்த வேலைக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் மண்டையும் அடிச்சிட்டா. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த குருதேவின்னு சொல்லுவாங்கல்ல, இவ தான் அடிக்கடி பூஜை புனஸ்காரன்னு சொல்லிட்டு இதில் ரொம்ப அடிக்டாக இருப்பாள்ல, அவங்க வந்து இவளை பார்த்துட்டு இவளை பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அவங்க காலிலே விழுந்து என் பிள்ளைய கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ கெட்ட பழக்கத்தோடு இருக்க, ஒருவேளை உன் புள்ள திரும்பி வந்தா இதை பார்த்து சந்தோஷப்படுவானா அப்படிங்கிற மாதிரி பேச. அப்போ இவ்வளோ அழுதுகிட்டே, நான் இந்த மாதிரி போதையில் இருக்கும்போது என் பிள்ளை என் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கான், அந்த நப்பாசையில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன வேணால் செய்கிறேன், என் பிள்ளைய கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க குருதேவின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியா சரி ஓகே, உனக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஜின் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும்ல, அந்த வெள்ளி பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் வெள்ளி பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. பட் அவளுக்கு பதிலாக இப்போ இவனை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவனும் அந்த பொறுப்பேற்றுக்காக வந்திருப்பான். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்காக சந்தோஷமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இவனும் அவளை பார்த்துட்டு நீ என்ன ஒழிஞ்சு நின்னாலும் என் கண்ணு உன்னை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். சரி ஓகே எல்லாம் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் டக்குன்னு கையை போட்டு கிள்ளிக்கிறா. என்ன அப்படின்னா அந்த ஹாங்ராங்கோட அம்மா இருக்காங்களா அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பையன் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசு. இவ பார்த்தீங்கன்னா இவளோட அப்பாவுக்கு பிறந்தவ தான், பட் வேற ஒரு அம்மா. அதனால் இவங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இவங்க ஹீரோயினை எப்போ பார்த்தாலும் நீ ஒரு சாத்தா, நீ ஒரு தேய சக்குன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீ பிறந்ததுக்கப்புறம் தான் உன் அம்மா செத்து போனா, அதுக்கு முன்னாடி அவள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தா, அதுக்கப்புறம் உன்னால் நீ சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்பவே ஆபத்துக்குள்ளாகுது, முதல்ல என் பையனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பா. ஸோ ஹீரோயின் எப்போ இவங்களை பார்த்தாலுமே அவளோட கையை போட்டு நல்லா கிள்ளி ரத்த வர அளவுக்கு காயம் பண்ணிக்குவா. ஸோ இப்போ இவங்க தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கக்கூட முடியல, பட் இருந்தாலும் வராங்க. இவங்களுக்கு தான் மூஜினை சுத்தமாக பிடிக்காதுல்ல, அதனால் என்னோட பொறுப்பை நீ எப்படி இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனை குனிய வச்சு அவனோட முதுகில் ஏறி அவங்க அந்த இடத்துல உட்காருவாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு அவளோட அப்பாக்கெல்லாம் ரொம்பவே கடுப்பாகுது. அவனுக்கு ரொம்ப கோவம் தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவன் வந்துட்டு ஒரு வளர்ப்பு பிள்ளை தானே, அதனால் அமைதியாக குனிஞ்சுக்குவான். அப்போது இவனோட அப்பா பார்த்தீங்கன்னா நீ எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, எல்லாத்துக்கு முன்னாடி உனக்கு எவ்வளோ அவமானம், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா ஹாங்ராங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி வந்துட்டு மின் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த அப்பா இருக்காங்கல்ல, இவன் வந்துட்டு வேற ஒரு ஃபேமிலி தானே. ஸோ இவன் வந்துட்டு சின் குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்கக்கிட்ட நம்ம தலைவணங்குற மாதிரி ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பட் இருந்தாலும் மூஜின் பார்த்தீங்கன்னா இது நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, ஆனால் கண்டிப்பாக இதுக்கான பதிலடி நான் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா அவளோட கால் வந்துட்டு அடிபட்டிருக்கும், ஒரு மாதிரி நொண்டி நடந்துட்டு வந்திருப்பா. அதனால மூஜின் ஹீரோயினை அப்படியே பிகி பேக் தூக்கிட்டு போய் அவளோட காலுக்கு கட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்கா. இந்த ஹாங்ராங்கோட அப்பா இவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. எதுக்காகனா ஹாங்ராங் தொலைஞ்சு போயிருப்பான் பார்த்தீங்களா சின்ன வயசில். அப்போவே இவன் ஹாங்ராங்கை வந்துட்டு உயிரோட கண்டுபிடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு, இல்லை ஒரு வேளை பணமாக கண்டுபிடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காதுக்கு முன்னே பேசி வாங்கியிருப்பான். ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் நிறைய பேர் போலியாக தான் வராங்க. அதனால இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. அவனை வச்சு மிரட்டிட்டு இருக்க. அவன் என்ன சொல்கிறான்னா ஹாங்ராங்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போது அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும், ஏன்னா அவன் தான் உண்மையான ஹாங்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் இதை வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா இதை கேட்டுடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் பிள்ளை என்கிட்டேருந்து மறைக்க பார்க்குறீங்களான்னு கேட்க அவனும் சொல்கிறான், ஒரு வேளை அவன் போலியாக இருந்தால் உன் நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்து தான் நான் இப்போதைக்கு உன்ட்டு எதுவும் சொல்ல வேணாம்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாலுமே யார் சொன்னா, கண்டிப்பாக என் பிள்ளை வந்துடுவான், நீ என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீன்லேயே அவனை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ அவனே வேற ஒரு நகரத்துலேருந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்நேரமே அவளோட தம்பி ஞாபகமாகவே இருக்கும். அதை நினச்சி ஒரு மாதிரி தூங்காமல் கொள்ளாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போல்லாம் மூஞ்சின் தான் வந்து இவளை பார்த்துக்குவான். அப்போ இந்த வேலைக்காரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்னையா வந்துட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இவகிட்ட சொல்ல இவளும் அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பா. அப்போது ஹாங்ராங் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, இவன் தான் அந்த ஹாங்ராங். ஆக்சுவலாக இவன் தான் ஹீரோ. புரியல. இப்போ ஹாங்ராங் வந்துட்டு ஹீரோயினுக்கு தம்பி ஆகுது, ஆனால் அவனே ஹீரோன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா ட்ராமா ஃபுல்லையுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ என்னதான் இவனை ஹாங்ராங் சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாலுமே சில பேர் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களே, அந்த மாதிரி தான் டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி இவங்க வந்துட்டு பிளட்டை வச்சு டெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பிளட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாங்ராங்கோட அப்பாவோட பிளட்டும் இவனோட பிளட்டும் ஒன்றா கலக்கணுமா. அப்படி கலந்துச்சு அப்படின்னா இவன் தான் ஹாங்ராங் அப்படிங்கிறது முடிவாயிடும். லைக் டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி அந்த காலத்தில் இப்படி அப்படியே எடுப்பாங்க போல். ஸோ 2 பேர்த்தோட பிளட்டையும் கொடுக்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர்த்தோட பிளட்டும் ஒன்றா வந்துட்டு மிங்கிள் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸாகவும் இருக்குது. அப்போது ஹாங்ராங் கூட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏக்கத்தோடு அப்படியே ஓடி வந்துட்டுருப்பா. இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஒவ்வொரு டைமும் ஹாங்ராங் சொல்லி அவனாவது வந்தாலுமே இதே மாதிரி தான் ஓடி வருவா. அவன் தம்பியாக வந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவா இவன் ஹாங்ராங்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஹீரோவையும் பார்க்குறா. பார்த்தா அடுத்த செகண்ட்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் என்னோட தம்பியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இவன் மண்டையை தான் கழுவுறாங்க. ஏன்னா பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உடலமைப்பு, தழும்பு, அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். எல்லாரும் வந்துட்டு ஒத்துக்குறாங்க இவன் தான் சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் வந்துட்டு இல்லை, இவன் என்னோட தம்பி இல்லை, என்னோட உள்ளுணர்வு சொல்லுது இவனுக்கு தம்பியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா நீ இன்னொருக்கா பாரு, ஏன்னா எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு இவன் 1008 கேள்வி கேட்குறா. சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு சொல்லி இவன் ஒரே வார்த்தையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு கடுப்பாகுது. இந்த மாதிரி சொல்லிட்டா ஈஸியாக தப்பிச்சிடலான்னு பார்க்குறல, நீ என் தம்பியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக சொல்ல அப்போ இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும் போல். அப்போது அவனோட அப்பாவை பார்த்து அக்கா சொல்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது, நான் தான் ஹாங்ராங்கா என்னன்னு எனக்கு தெரியல, இங்கே ஒரு வேளை வந்தால் என்னோட ஞாபகங்கள் திரும்பி வரும்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் அக்கா சொல்கிறத பார்க்கும்போது ஒரு வேளை நான் ஹாங்ராங்கா இல்லையோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை யாராவது ஒத்துக்குவாங்களா? உடனே இவனோட அம்மா வந்துட்டு ஓடி வந்துடுவாங்க. ஸோ வந்து பார்த்ததுமே இவன் தான் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் பூரிச்சு போயிருக்காங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா இவன் ஒன்றும் ஹாங்ராங் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே சொல்கிறா. ஆனால் இவன் இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டுக்கு இப்போ தான் நான் முழுசாக இவனை ஹாங்ராங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உனக்கு பயம் ஆயிடுச்சு, எங்கேயோ உனக்கு போட்டியாக வந்துடுவானோன்னு சொல்லிட்டு நீ இவனை இல்லைன்னு சொல்கிற. நீ இவனை இல்லைன்னு சொல்லும்போது தான் எனக்கு இவன் தான் என் பிள்ளையா இருக்குமோன்னு இன்னும் 100 மடங்கு அதிகமாக தோணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், குழந்தை தொலைச்சிட்டு இருந்திருப்பாங்கள்ல. இப்போ இவனை பார்த்ததுமே இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஹீரோட பணியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவள் தான் நம்ம சின்னையாவாக இருக்கும், ஏன்னா எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல இவ சொல்கிறா. அவனோட சின்ன அசைவுகள் கூட எனக்கு தெரியும், அவன் ஒரு நிமிஷம் கூட என் கண்ணை மறைஞ்சிருந்ததே கிடையாது, அதனால் கண்டிப்பாக இவன் என்னோட ஹாங்ராங் இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறா. ஆனால் இந்த பக்கம் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு கூறாக்கல மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஹாங்ராங் கூட இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பா போல். ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது அந்த குட்டி ஹாங்ராங் வந்து நிற்கிற இடத்துல இப்போ பெரியவன் இருக்கால இவன் வந்து நிற்கிறான். இவனை பார்த்தது இவளுக்கு கோபம். அப்போ இவன் என்ன பண்ணிடான்னா கையில் ஒரு வில் வச்சிருப்பான்ல, அம்பை மேலே விடுற மாதிரி போக அவள் பயந்து போயிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பை விடவே இல்லை. ஒரு மாதிரி அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு அக்காவை யாவன் நினைப்பு வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருக்க மூஞ்சிலும் அந்த இடத்துக்கு வரான். ஸோ இந்த அப்பா தான் வர சொல்லியிருப்பான் போல். ஆனால் ஹாங்ராங்கோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. முதல்ல இவனை அனுப்பி வைங்க, அதான் நம்ம பிள்ளைய வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் இவன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான், இவன்கிட்ட இருந்தால் ஹாங்ராங்க்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஒரு மாதிரி அப்போ என் இடத்த அவனுக்கு கொடுக்க போகிறீங்களாப்பான்னு கேட்குறான் மூஞ்சினும். அப்போது இதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா சொல்ல இப்போ தான் ஹாங்ராங்கோட அம்மா மூஞ்சில் சிரிப்பே வருது. ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, நான் என்னோட தம்பியும் கண்டுபிடிப்பேன், அதே நேரம் உன்னையும் நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்க ஒரு நாய்க்குட்டி கட்டி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து நல்லா வவன்னு கத்திக்கிட்டு இருக்கு.
அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஒரு வேளை நீ என்னோட உண்மையான ஹாங்ராங்காக இருந்திருந்தா என்னோட நாய் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். நீ ஒரு போலி தானே, ஏன்னா நீ வளர்த்துற நாய் எப்படி உன்னை பார்த்து குறைக்கும் அப்படின்னு கேட்குறா. அப்போ இவனும் அதோட பார்வை மங்கி போயிருக்கும், அதுக்கு வயசாகுதுல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு தெரியல. அப்போ இவளும் பேர் வச்சதே நீ தானே, அதை கூட மறந்துட்டியான்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவன் கூட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து உனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்குது, எனக்கு உன்னை பார்த்த முத நாளே தெரிஞ்சிச்சு, ரொம்ப ஆடாத அப்படிங்கிற மாதிரி பேசிடுறான். ஆனால் இவன் அந்த நாய்கிட்ட போயிட்டு அவனுக்கு இது கடிச்சு இது வச்சிடாத, உன்னை கொண்டுருவாங்க, நம்மளோட ஹாங்ராங் இவன் கிடையாது, நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே போனாலும் முறைச்சிக்கிட்டே தெரியவாளா. அப்போ அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட கழுத்து இருக்குல்ல, கழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு கலர் தழும்பு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதே தழும்பு இவளோட தம்பியோட கழுத்துக்கு பின்னாடி ஏதாவது காதுகிட்டையும் இருக்குமா. ஸோ அதனால இவன் குழம்பி போயிட்டு அதை பார்க்கலான்னு போக இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு மூஞ்சின்னு வந்துடுவான். ஸோ அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு, அவகிட்ட இந்த மாதிரி நீ நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்க, அதை சொல்ல நீ யார், இவங்க 2 பேருக்கும் முட்டிக்குது இப்போவே. அதுவும் இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சினை பார்த்துட்டு நீ என்னோட இடத்த நிரப்ப தான் வந்தேன், இப்போ நானே வந்துட்டேன், ஸோ உங்ககிட்ட இருக்கிற என்னோடது எல்லாத்தையும் நான் பிடுங்க தான் போகிறேன் அப்படிங்கிறான். அப்போது முஜின் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது, ஏன்னா நீ வந்துட்டு உண்மையான ஹாங்ராங் கிடையாது, அதனால் இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு ஒரு பேர் ஒரு நல்ல இடம் கொண்டு வந்து வச்சுக்கிற பிஸ்னஸை உன் கையில் கொடுக்க முடியாது, ஏன்னா நீ ஒரு போலின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு இப்போவே முட்டிக்குது. ஸோ 2 பேரும் சண்டை போட்டே தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து என் தம்பி மாதிரியே இல்லை, ஆனால் எப்படி இவன் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சான், ஒரு வேளை இவன் தான் என் தம்பியா, ஏன்னா அடையாளம் எல்லாம் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு குழம்பி போயிருப்பா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வர்த்தகம் பண்ணுற ஒரு பெரிய ஃபேமிலி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே நிறைய பணியாட்கள் வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய ஃபேமிலிங்கிறதுனால வேலையாட்கள் வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு லேடி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையனை தூங்க வச்சுட்டு அவள் வேலையை முடிச்சுட்டு வெளியே கிளம்பி போகும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளை முடி வச்ச உருவம் அங்கே நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்து இந்த பொண்ணு ஒரே கதை கத்திட்டு இருக்கிற, பயந்து போய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இதுதான் ஹாங்ராங் அன்னைக்கு தூக்கிட்டு போச்சா, இப்போ இன்னொரு குழந்தை தூக்க வந்திருக்கா, இல்லை ஹாங்ராங் நிஜமாவே காணாமல் போயிட்டானா, இல்லை ஒரு வேளை இப்போ இருக்கதான் உண்மையான ஹாங்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு பல ட்விஸ்டோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற நாளைக்கு எபிசோடில் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டியர். சொல்லிட்டு பாய். முக்கியமாக ஒன்று சொல்லணும் டியர், என்னென்னா இந்த ட்ராமாவில் காட்டிக்கிற விஷுவல் எல்லாமே அந்த சின்ன சின்ன நேச்சர் பிளேஸ் எல்லாம் காட்டுவாங்கள்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு சத்தியமாக தெரியல இது வந்துட்டு நிஜமாவே ஒரு கேமராமேன் எடுத்தாங்களா, இல்லை சிஜியா, இல்லை எடிட்டிங்கா என்னன்னு தெரியல. ஆனால் என்னவா வேணா இருக்கட்டும், ஒரு வேளை நீங்கள் நேச்சரை ரசிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராமாவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு ஐ கேண்டி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்பு தான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அந்த கேமரா வந்துட்டு மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ட்ராமாவில் ஒரு சாங் அடிக்கடி போடுவாங்க, அங்கங்கே தான் வரும், அது கேட்கறதுக்கு நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பாட்டுக்கு நான் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன். யார் பாடினான்னு தெரியல, அந்த லிரிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிதம் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு மாதிரி டோன் சொல்லுவாங்கள்ல, ஒரு ராகம், அது பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக அந்த மாதிரி பாட்டு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நான் பழைய காலத்து பாட்டு கேட்டதில்லை, இந்த மாதிரி சாங் இருக்கான்னு தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மியூசிக் கேட்குறேன், அப்படி இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா போட்டு விடுறேன், நீங்கள் பாருங்கள் ஓகேவா. ஏன்னா அந்த சாங் கேட்கும்போது எனக்கு எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சான்ஸ் கிடைச்சா இந்த ட்ராமா பாருங்கள் ஓகேவா. முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்வைலைட் வேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.